பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. என்ன பட்டக்கா, இப்பெல்லாம் ஆளையே பார்க்க முடியறதில்ல, அம்புட்டு சோழியா இருக்கீங்களோ? அட வா முத்தழகு, பின்ன இதுக்கு முன்னாடி வர விவசாயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒன்றும் பெருசாக தெரியல, வேலைக குறைச்சலாக இருந்துச்சு. இப்போ அப்படியா சொல்லு? ஆமாமா, நீங்கள் அப்போவே பயங்கர பரபரப்பாக இருப்பீங்க. உரம் போடணும், நடவு இருக்கு, அறுவடை இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் வேற பண்றீங்க, சொல்லவா வேணும்? ஆமாம் முத்தழகு, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நமக்கு வருஷம் முழுக்க நிலையான வருமானம் கிடைக்குதுல்ல. அப்படி இருக்கும்போது பரபரப்பாக இருக்கிறதுல தப்பு இல்லையே. சரிதாங்க்கா, ஒன்றில் விட்டாலும் இன்னொன்றில் பிடிச்சிடலாம். அதோட ஒன்றுலேருந்து கிடைக்கிற கழிவு மறுசுழற்சி மூலமாக இன்னொன்றுக்கு உரமாக மாற்றிக்கிறதுனால நேரமும் மிச்சம், செலவும் குறைவு. சரியா சொன்னேன். அப்புறம் முத்தழகு, ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ உரம்னு சொன்னதும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன பட்டக்கா, என்ன விஷயம் கேளுங்க. கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்தை நாமளே உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா பிள்ளை? ஓஹோ அக்கா, இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பசுந்தீவனங்களையும் உற்பத்தி பண்ணி பார்த்துடலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க, அப்படி தானே? அட ஆமாம் முத்தழகு. அப்புறம் என்னக்கா, ஒரு விஷயத்த தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் எதுக்கு தயக்கம்? தொடங்கிட வேண்டியது தானே? இல்லை பிள்ளை, விவரம் எதுவும் தெரியாமல் எப்படி? விவரங்க தானே, இதோ இப்போ கேட்டுடுவோம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற பசுந்தீவன உற்பத்தி குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம். ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது பல்வேறு தொழில்கள், அதாவது விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தோட்டக்கலை, வேளாண் காடுகள் வளர்ப்பு இவற்றை ஒருங்கிணைத்து பயிர் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் நீடித்த வேலைவாய்ப்பு அளித்து உற்பத்தி திறனை மேம்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் ஒரு விவசாய யுக்தியாகும். இந்த ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு பயிர் வளர்ப்பு விவசாயம், அதாவது நெல் பயிர் வைக்கிறதோ அல்லது சாதாரண மற்ற கடலை, சூரியகாந்தி போன்ற பயிர்கள் வளர்ப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. அது கூட நம்ம கால்நடைகளை ஒருங்கிணைப்பு செய்ய சொல்கிறோம். முந்தைய காலகட்டங்களில் அது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதாவது விவசாயம் செய்கிறதோட விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக விவசாயிகள் அதை கைவிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக தான் நம்ம விவசாயத்தில் ஏற்படுற பயிர் கழிவுகளை நம்ம மறுசுழற்சி பண்ண முடியும். அப்படி பயிர் கழிவுகளை மறுசுழற்சி பண்ணுறது மூலமாக அதை உரமாக மாற்றுறோம், அல்லது பயிர் கழிவுகளோட ஒரு பகுதியை மாடுகளுக்கு உணவாக அளிக்கிறோம். அதாவது வைக்கோல் போன்ற பயிர் கழிவுகளை நம்ம மாடுகளுக்கு உணவாக அளிக்கிறோம். அதே சமயம் இந்த கால்நடைகளிலிருந்து பெறப்படுகின்ற சாணம் அல்லது இயற்கை உரங்கள், இந்த இயற்கை உரங்கள் மண் வளத்தை பெருக்குவதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது மண் வளத்தை பெருக்கலைன்னா நம்ம எவ்வளோதான் நம்ம உயர் உற்பத்தி ரகங்கள் அல்லது நிறைய ரசாயன உரங்கள் போட்டாலும் உற்பத்தி திறனை மேம்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் மண்ணோட இயற்கை வளத்தை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். இந்த மண்ணோட இயற்கை வளத்தை பாதுகாக்க கண்டிப்பாக கால்நடைகள் ஒருங்கிணைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இப்போ இந்த கால்நடை ஒருங்கிணைப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற
கால்நடை கழிவுகள், அதாவது சாணத்தை வந்து நம்ம இயற்கை உரமாக மக்க வைக்கிறோம். அந்த மக்க வைத்த இயற்கை உரம் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம அளிக்கிறோம். இயற்கை உரங்கள் பற்றாக்குறை மற்றும் இந்த கால்நடைகளை வளர்த்தாத நிலையில் விவசாயிகளுக்கு இந்த இயற்கை உரங்களோட பற்றாக்குறை ஏற்படுது. அதை வெளியிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களோட செலவினம், உற்பத்தி செலவினம் வந்து அதிகமாகுது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வந்து இயற்கை உரங்கள் போடுறதையே வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால செயற்கை உரங்கள் பயன்பாடு அதிகமாயிருச்சு. இயற்கை உரங்களோட பயன்பாடு மிகவும் இன்றியமையாதது. அதனால தான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் இந்த மாதிரி துறைகளில் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இயற்கை விவசாயம் பண்ணணுன்னாலும் சரி, அல்லது மண் வளத்தை மேம்படுத்தணுன்னாலும் சரி, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையங்கிறது ஒரு முக்கிய அம்சம். அதுலேயும் கால்நடைகள் ஒருங்கிணைப்பு என்பது மிக முக்கிய அம்சம். இதோட ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட பயன்கள் பார்த்தோம்னா, ஒருங்கிணைப்பு, அந்த பயிர் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த ஒருங்கிணைப்பின் மூலம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாடுகள் ஆடுகள் வளர்க்குறோம். விவசாயிக்கு வந்து விவசாயத்தில் வந்து பயிர் வளர்ப்பின் மூலமாக ஒரு நிலையான வருமானம், மாத வருமானம் கிடைப்பதில்லை. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க எடுக்கக்கூடிய பயிர்களை பொறுத்து தான் அவங்களோட வருமானம் இருக்கும். ஆனால் இதே சமயத்தில் இந்த கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பை நம்ம ஊக்குவிப்பதன் மூலம் அல்லது ஒருங்கிணைப்பதன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாத வருமானம், நிலையான வருமானம் கிடைக்கிது. மாடுகள் வளர்ப்பின் மூலம் பால் உற்பத்தி அல்லது ஆடு வளர்ப்பு மூலம் இறைச்சி உற்பத்தி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிது. அது இல்லாமல், அதாவது விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க விவசாயிகளோட மற்ற அவர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம்மளுக்கு ஒரு தொடர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதன் மூலம் அவர்களோட பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்படும். இதெல்லாம் வந்து விவசாயிகள் கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப, அதே சமயத்தில் சுற்றுச்சூழ்நிலை கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப நம்ம வந்து இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும். கால்நடைகளை ஒருங்கிணைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இயற்கை உரங்கள் கிடைக்கும். அந்த இயற்கை உரங்களை அதிக அளவுக்கு பயன்படுத்தணும். அதனால மண்ணோட வளம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுது. நம்ம வந்து மீண்டும் மீண்டும் பயிர் வைக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பரிந்துரை என்னன்னு பார்த்தோம்னா, நன்கு மக்கிய தொழு உரம் சொல்கிறோம். ஆனால் அதை நம்ம போட முடியல. ஆனால் ஒருங்கிணைப்பின் மூலம் அதை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம கால்நடை வளர்ப்பை எடுத்துக்குவோம். இந்த கால்நடை வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் விவசாயமும் ஒரு முக்கிய அங்கம். அதில் கூட ஒருங்கிணைப்பு தான் கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு. விவசாயம் முக்கிய அங்கமாக இருக்கிறப்ப விவசாயிகள் வந்து விவசாய பயிருக்கு நெல் பயிரோ அல்லது மக்காச்சோளமோ அல்லது சோளம் அல்லது நம்ம கடலை, இந்த மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், இந்த பயிர்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் அவங்களோட முக்கியத்துவம் இருக்கும். கால்நடைகள் என்னதான் நம்ம ஒருங்கிணைச்சாலும் அந்த கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கொடுக்கறதுக்கு விவசாயிகள், பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன்னா இந்த பயிர் கழிவுகள் அதையே வந்து அவங்க வந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வந்து தீவனமாக கொடுத்துட்றாங்க. அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம விவசாயிகளிடையே இருக்குது. ஆனால் இந்த பசுந்தீவனம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு பகுதி, அதாவது இப்போ 1 ஹெக்டர் 2.5 ஏக்கர் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 20 25 சென்ட் வந்து நம்ம 4 மாடு இருக்குங்கிற நிலையில் நம்ம 20 25 சென்ட் அளவுக்கு நம்ம பசுந்தீவன உற்பத்திக்கு கண்டிப்பாக ஒதுக்க வேணும். அந்த பசுந்தீவன உற்பத்திக்கு ஒதுக்கப்படுற இடத்துல வந்து நம்ம பசுந்தீவன உற்பத்தி எப்படி பண்ணணும், பசுந்தீவனத்தை ஏன் உற்பத்தி பண்ணணும், நம்மளுக்கு வைக்கோல் இருக்குது அதை கொடுத்துட போகிறோம், அடர்த்தீவனம் இருக்குது அதை கொடுத்துட போகிறோம் மாட்டுக்கு. அதே சமயத்தில் பசுந்தீவனம் என்ன முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பசுந்தீவனத்தில் தான் நம்மளுக்கு மாடுகளுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் வந்து மினரல்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பசுந்தீவனத்து மூலமாக தான் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பசுந்தீவனங்கள் அதிக அளவு நீர்ச்சத்து கொண்டதாக இருக்குது. அதனால் மாடுகளோட ஆடுகளோட உடல் வெப்பநிலையை சீராக்குது. மேலும் இந்த பசுந்தீவனம் தான் வந்து அதுக்கு வயிறு நிறைவை செய்யும். பசுந்தீவனத்தில் மாட்டுக்கு வந்து ஒரு உணவு எடுத்துக்கொண்ட ஒரு நிறைவு வந்து இந்த பசுந்தீவனத்து மூலமாக மட்டும்தான் கிடைக்குது. மேலும் இன்னும் முக்கியமான பங்கு என்னென்னா, மாடுகளோட செரிமானத்தில் பசுந்தீவனம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. செரிமான பிரச்சனைகள் வந்துச்சுனாவே நம்ம மாடுகளை இழக்கக்கூடிய நிலைக்கு கூட வரும். அந்த சமயத்தில் செரிமான பிரச்சனையே இல்லாமல் பாதுகாக்கிறது இந்த பசுந்தீவனங்கள் தான். இந்த பசுந்தீவனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. தானிய வகை பசுந்தீவனம், புல் வகை பசுந்தீவனம், பயறு வகை பசுந்தீவனம், மர வகை பசுந்தீவனங்கள். இப்போ இந்த பசுந்தீவனங்களில் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்குள்ளே எதை கொண்டு வரலாம், எந்தெந்த பசுந்தீவனங்களை கொண்டு வந்தோம்னா அது விவசாயிக்கும் உபயோகமாக இருக்கும், அதே சமயத்தில் கால்நடைகளுக்கும் ஒரு தரமான சத்து மிகுந்த பசுந்தீவனம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, தானிய வகை பசுந்தீவனத்தில் சோளம், அதாவது பல்லாண்டு சோளம், அது வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கப்ப பயிர் தொழிலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் திருப்பி அறுவடை பண்ணிட்டு திருப்பி நிலத்தை உழுது பராமரிப்பு முறைகளை செஞ்சு அவங்க பசுந்தீவனத்தை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு செயல். எனவே அதை வந்து போக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பல்லாண்டு தீவன பயிர்களை தேர்வு செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனை குறையும். இந்த பல்லாண்டு தீவன பயிர்கள் என்னென்னு பார்த்தோன்னா,
தானிய வகை தீவன பயிர்களை வந்து பல்லாண்டு சோளம், அதுக்கு அடுத்தது புல் வகையில் பார்த்தீங்கன்னா கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லாண்டு தீவன பயிர். அதே மாதிரி பயறு வகையில் பார்த்தீங்கன்னா வேலி மசால், டெஸ்மேத்தஸ்ன்னு சொல்லப்படுற வேலி மசால், அது இல்லாமல் முயல் மசாலும் ஒரு பல்லாண்டு பயிர் தான். இந்த மாதிரி பயிர்களை நம்ம பயிரிடும் பொழுது கால்நடைகளுக்கு தேவையான சத்து மிகுந்த தீவனம் கிடைச்சிடும். இதில் முக்கியமாக இந்த 3 பயிர்கள் உற்பத்தியை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக வந்து இதுவும் விவசாய முறை தான், சிறப்பாக வேறு எதுவும் நம்ம அதுக்கு இது பண்ண போகிறதில்ல. சாதாரண விவசாய முறை தான். நிலத்தை நன்கு உழுதுக்கணும், 2 முதல் 3 உழவு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த 2 to 3 உழவில் வந்து நம்மளுக்கு கட்டிகள் இல்லாத சமன்படுத்தப்பட்ட நிலம் கிடச்சிடும். அதில் வந்து விதைகளை விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், மேலுரம் இடணும், அதுக்கப்புறம் அறுவடை. இதுதான் வந்து பொதுவான விவசாய முறைகள். இதில் பார்த்தோம்னா சோளம், பல்லாண்டு சோளத்துக்கு நம்ம விதை அளவு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஹெக்டருக்கு 5 கிலோ விதை வந்து போதுமானதாக இருக்கும். இந்த விதை விதைப்பதற்கு முன்பாக அடி உரமாக நன்கு மக்கிய தொழு உரம் 25 டன் ஒரு ஹெக்டருக்கு நம்ம பரிந்துரைக்கப்படுகிறது. அது இல்லாமல் நம்ம தலைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள், அது வந்து நம்ம மண் பரிசோதனை செய்து அதில் பரிந்துரைத்த அளவையும் இடலாம், அல்லது பொது பரிந்துரையான 25, 40, 20 கிலோ தலைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள், இதை வந்து அடியுரமாக இந்த பல்லாண்டு தீவன சோளத்துக்கு நம்ம கொடுக்கணும். இந்த தீவன சோளத்துக்கு அப்புறம் அதாவது அடி உரம் இட்டதற்கு அப்புறம் நம்ம வந்து விதைகளை ஊனணும். விதைகளை எந்த இடைவெளியில் ஊனணும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர் இடைவெளியில், அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும், ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் பார்த்திங்கன்னா இடையில 30 சென்டிமீட்டரும், ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடையில 15 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்கணும். இது வந்து பயிரோட இடைவெளி. பயிரோட இடைவெளியில் விதையை ஊனதுக்கப்புறம் தண்ணீர் பாய்க்கணும். ஃபஸ்ட்டு டே தண்ணி பாய்க்கணும், அடுத்தது 3வது உயிர் தண்ணீர் கண்டிப்பாக பாய்க்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் 20 நாள் 25 நாளில் வந்து உங்களுக்கு களை வரும். களை வந்துச்சுன்னா அதை வந்து களை எடுக்கணும். பொதுவாக வந்து எந்த தீவன பயிருக்குமே நம்ம வந்து களைக்கொல்லிகள் பயன்படுத்துறத பரிந்துரைக்கிறது கிடையாது. ஏன்னா அதனோட எச்ச பொருள் வந்து மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பொதுவாக களைக்கொல்லி பயன்படுத்த பரிந்துரைப்பது இல்லை. அதனால் இந்த 20லேருந்து 25 நாளுக்குள்ள ஒரு கைக்களை எடுப்பது மிகவும் முக்கியம். கைக்களை எடுத்ததுக்கப்புறம் மேலுரமாக மேலும் 25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தீவன சோளத்துக்கு நம்ம தலைச்சத்தை வந்து பரிந்துரைக்கிறோம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அறுவடை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பயிர் வர்றதுக்கு அறுவடைக்கு வர்றது 60லேருந்து 65 நாள். சோளத்தில் வந்து 50% செடி வந்து பூத்திருக்கணும், அல்லது 60லேருந்து 65 நாள் ஆயிருக்கணும். இந்த நிலையில் வந்து நம்ம பயிரை அறுவடை செய்யலாம். இந்த பயிரை அறுவடை செஞ்சுட்டு, இது பல்லாண்டு பயிருங்கிறதுனால அறுவடை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து அதில் களை எடுத்துட்டு மேலுரமாக ஒவ்வொரு முறையும் 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தலைச்சத்து நம்ம இடணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முறை அறுவடை செய்கிறப்பவும் நம்ம இந்த களை எடுத்துட்டு மேலுரம் இட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும். இந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது மூலமாக நம்ம தொடர்ந்து நம்ம பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். இதை மாடுகளுக்கும் நம்ம தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். இப்போ இதோட விளைச்சல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180லேருந்து 200 டன் ஒரு ஹெக்டர். ஏன்னா இது வந்து பல்லாண்டு பயிர், 6 முதல் 7 அறுவடை குறைஞ்சபட்சம் நம்ம பண்ண முடியும். அதன் மூலமாக நம்மளுக்கு 180லேருந்து 200 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் கிடைக்கும். அப்போ நம்ம 180லேருந்து 200 டன் கிடைக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு நம்ம 10 மாடு வச்சுருக்கோம்னா அதுக்கு எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத நம்ம விளைச்சலை வச்சு நம்ம கணக்கீடு செஞ்சுக்கலாம். இது வந்து தீவன பல்லாண்டு சோளம். அடுத்தது பார்த்திங்கன்னா தீவன சோளத்தில் ரகங்கள் பார்த்திங்கன்னா கோஎஃப்எஸ் 29, கோ 31 இந்த ரகங்கள் தான் பல்லாண்டு பயிராக பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், இது வந்து புல்வகை பசுந்தீவனம். தானிய வகை பசுந்தீவனங்களை விட புல்வகை பசுந்தீவனங்கள் சிறந்தது. ஏன்னா புல்வகை பசுந்தீவனங்கள் பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து தானிய வகைகளோட 2 to 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ மக்காச்சோளம்லாம் பார்த்தோம்னா பயிர் ஐட்டம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 40 டன் தான் ஒரு ஹெக்டருக்கு. அதே சமயத்தில் நம்ம கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் மூலமாக ஒரு ஹெக்டரில் 400 டன் எடுக்கலாம். அப்போ வந்து இதோட விளைச்சல் அதிகம், அதோட தண்டுகள் வந்து நல்ல மிருதுவாக கால்நடைகள் விரும்பி உண்ணக்கூடியதாக இருக்கும், நிறைய தூர்கள் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகரிக்க முக்கியமான காரணிகளாக இருக்குது. இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புழுக்கு விதை கிடையாது. இது விதை கரணைகள் மூலம் தான் நம்ம பயிர் செய்யணும். 2 பருக்கள் கொண்ட கரணைகளை வச்சு நம்ம பயிர் செய்யலாம். இந்த 2 பருக்கள் கொண்ட கரணைகள் எவ்வளோ தேவைப்படுது ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 40,000 கரணைகள் வந்து ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படுது. இந்த விதை கரணைகளை வந்து நம்ம நிலத்தில் வந்து நன்கு சமன்படுத்தப்பட்ட நிலத்தில், அதாவது 2 முதல் 3 உழவு மேற்கொண்ட நிலத்தில் அடியுரமாக 25 டன் ஒரு ஹெக்டருக்கு நன்கு மக்கிய தொழு உரம் இட்ட நிலத்தில் வந்து நம்ம இதை நடணும். அதுக்கு முன்னாடி அடியுரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 50, 50, 40 கிலோ தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள், இதை வந்து மக்கின தொழு உரம் போட்ட உடனே இதையும் போட்டுட்டு
கடைசி உழவை மேற்கொள்ளணும். இந்த உழவை மேற்கொண்டதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்கள் அமைக்கணும். பார்களுக்குரிய இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். பயிர்களுக்கான இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ இடைவெளி மொத்தமாக அப்படின்னு பார்க்குறப்ப பயிருக்குரிய இடைவெளினா 50 × 50 சென்டிமீட்டர். இப்படி 50 × 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடுறப்ப ஒரு ஹெக்டருக்கு 40,000 கரணைகள், விதைக்கரணைகள் தேவைப்படும். இந்த கரணைகளை வந்து ஒரு கணு வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு கணு வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் நம்ம நடவு செய்யணும். நடவு நட்ட பிறகு உடனே நீர் பாய்ச்சுதல் வேண்டும். நீர் பாய்ச்சிட்டு அதே மாதிரி 3வது நாள் கண்டிப்பாக உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 6 to 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சுதல் அவசியம். இந்த மாதிரி நம்ம நீர் பாய்ச்சிட்டு வரப்ப இதே மாதிரி தான் 25லேருந்து 30 நாள் இந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு ஒரு தளைஞ்சு வந்து ஒரு 7 to 8 இலை அந்த அளவுக்கு வரும். அதனால களை எடுக்கிறது வந்து 35 நாள். அந்த 35 நாள் அளவில் வந்து நம்ம களை எடுத்துக்கலாம். களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலுரம், அதே மேலுரம் வந்து பார்த்திங்கன்னா 75 கிலோ தலைச்சத்து மேலுரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மேலுரம் இட்ட பிறகு ஒரு 60 நாள் நம்ம பயிர் வளர்ச்சிக்காக வெயிட் பண்ணணும். இந்த பயிரை எப்போ அறுவடை பண்ண முடியும் அப்படின்னா 90லேருந்து 100 நாட்களுக்குள்ளே முதல் அறுவடை பண்ணலாம். இந்த முதல் அறுவடை முடிச்சுட்டு தீவன சோளத்துக்கு சொன்னது போலவே நம்ம வந்து களை எடுத்துட்டு மேலுரமாக 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தலைச்சத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும். அடுத்தடுத்த அறுவடைகள் வந்து இந்த இடைவெளியிலேயே பண்ணிடணும். 45லேருந்து 55 நாள் இடைவெளியிலேயே நம்ம அடுத்தடுத்த அறுவடைகளையும் நம்ம முடிச்சிடணும். முதல் அறுவடை மட்டும்தான் 100 நாள் வரைக்கும், அதாவது வெயிட் பண்ணணும். அடுத்தடுத்த அறுவடைகள் வந்து 45லேருந்து 50 நாள் வரைக்கும் நம்ம 50 நாள்லேயே நம்ம பண்ணிட முடியும். இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற விளைச்சல் பார்த்திங்கன்னா 400 டன், ஒரு ஹெக்டருக்கு 400 டன் அளவு விளைச்சல் கிடைக்கும். இது வந்து கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் உற்பத்தி முறைகள். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மாவுச்சத்து அதிகமான பசுந்தீவன பயிர்கள். இதே வந்து புரதச்சத்து அதிகமான பசுந்தீவனம்னு பார்த்தோம்னா வேலி மசால். வேலி மசால்ங்கிறது ஒரு பயிர் வகை பசுந்தீவனம். இது உற்பத்தி முறைகள்லாம் நம்ம சொன்ன மாதிரியே சோளம், கம்மனை பேர் ஒட்டுப்புல் இதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து விதை நேர்த்தி செய்வது என்பது மிகவும் முக்கியம். விதை நேர்த்திங்கிறது என்னென்னா, விதையை வந்து அதாவது 75லேருந்து 76 டிகிரி இருக்கிற அளவுக்கு இருக்கிற சுடு தண்ணியில் விதைகளை 4 நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்துட்டு அதை வடிகட்டிய பிறகு அதை வந்து நிழலில் உலர்த்திட்டு அதனுடன் இப்போ 10 கிலோ விதை போடுறோன்னா அதுக்கு சமமாக 10 கிலோ மணல் கலந்து அந்த விதைகளை விதைக்கும். ஏன்னா விதையோட அளவு மிகவும் சின்னதாக இருக்கிறதுனால சீரான விதைப்பிற்கு நம்ம அந்த 10 கிலோ அதே அளவு சம அளவு மணல் கலப்பது மிகவும் முக்கியம். இதை வந்து எந்த இடைவெளியில் விதைக்கணும் அப்படின்னா, ஒரு வரிக்கும், அதாவது இது பாத்திகள் மூலமாகவும் விதைக்கலாம் அல்லது பார்கள் அமைத்தும் நம்ம விதைப்பு செய்யலாம். பாத்திகளில் நம்ம கோடுகள் இட்டு அந்த கோடுகளுக்கு ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கு இடையில பார்த்திங்கன்னா இடைவெளி பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் இருக்கணும். பயிர்களுக்கு இடையே இடைவெளி கிடையாது. அப்போ வந்து பயிர் இடைவெளின்னு பார்த்தப்ப 50 × 0 அப்படி தான் சொல்லணும். இது வந்து விதைச்சதுக்கப்புறம் முதல் தண்ணீர் வந்து லேசான தண்ணீர், ரொம்ப தண்ணி வந்து தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதற்கு அப்புறம் நம்ம எப்பவும் தண்ணி பாய்ச்சுற மாதிரி தண்ணி பாய்ச்ச முடியும். இதுக்கு வந்து தண்ணீர் இடைவெளி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5லேருந்து 6 நாள். அது மண்ணோட வகையை பொறுத்து மாறுபடும். அதாவது தண்ணீர் பாய்ச்சதுக்கப்புறம் 25லேருந்து 30 நாள் மறுபடியும் வந்து நம்ம களை எடுக்க வேண்டியிருக்கும். களை எடுத்ததுக்கப்புறம் மேலுரம், அதே மேலுரம் வந்து 50 கிலோ தலைச்சத்தை வந்து நம்ம மேலுரமாக இடணும். இந்த பயிர் வந்து பயிர் வகை தீவனங்கிறதுனால அடுத்தடுத்த மேலுரம் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம போடணும் அப்படிங்கிற அவசியம் குறைவு தான். ஏன்னா இது வளிமண்டல நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தும். அதனால் அதுக்கு தேவையான தலைச்சத்தை அதுவே எடுத்துக்கும். நம்ம வந்து ஒரு 3 பயிர் அல்லது 4 பயிருக்கு இடையில ஒரு மேலுரம் போட்டால் கூட இது நல்ல விளைச்சலை கொடுக்கும். அப்படி பார்த்தோம்னா இது வந்து அறுவடை எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 75லேருந்து 80 நாளில் வந்து முதல் அறுவடைக்கு வந்துடும். அடுத்தடுத்த அறுவடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 45லேருந்து 50 நாள் இடைவெளியில் நம்ம அடுத்தடுத்த அறுவடைகள் பண்ண முடியும். இதோட விளைச்சல் பார்த்திங்கன்னா 100 டன், ஒரு ஹெக்டருக்கு 100 டன் விளைச்சல் கிடைக்கும். ஸோ இந்த பயிர் வகை பசுந்தீவனங்கள் ஏன் நம்ம இதை பயிரிடணும்? விளைச்சல் வந்து 100 டன் தான், கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம பயிரிடணும்னா இதில் தான் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. புரதச்சத்து அதிகமாக இருக்கப்போ தான் உங்களுக்கு பால் உற்பத்தியோ இறைச்சி உற்பத்தியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக பயிர் வகை பசுந்தீவனங்களையும் பயிரிடுதல் வேண்டும். இந்த புல்வகை பசுந்தீவனங்களையும் பயிர் வகை பசுந்தீவனங்களும் எந்த விகிதத்தில் கொடுக்கணும் அப்படின்னா 3:1. அதாவது 15 கிலோ புல்வகை பசுந்தீவனம் மாடுகளுக்கு கொடுத்தோம்னா 5 கிலோ வந்து பயிர் வகை பசுந்தீவனம் கண்டிப்பாக மாடுகளுக்கு நம்ம கொடுக்கணும். அதனால் நம்ம பயிர் வகை பசுந்தீவனங்களை தவறாமல் பயிர் செய்து மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்து மாடுகளுக்கு தரமான பசுந்தீவனங்களை அளிப்பதன் மூலம் உற்பத்தி திறனை பெருக்கி வருமானம் பெருக்க விவசாயிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்ன பட்டக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற பசுந்தீவன உற்பத்தி குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? முத்தழகு, பசுந்தீவனத்தை ஏன் உற்பத்தி பண்ணணும், அதில் என்ன பலன் இருக்குது
அது கால்நடைகளுக்கு எம்புட்டு முக்கியம், இப்படி எல்லா விவரங்களையும் தெளிவா புரிய வச்சுட்டாங்களே. அக்கா, அதோட பசுந்தீவனத்தில் என்னென்ன வகை இருக்கு, அதை ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எப்படி உற்பத்தி பண்ணலாம், இப்படி அந்த விவரங்களையும் அழகா புரிய வச்சுட்டாங்கல்ல. முத்தழகு, எங்ககிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல இவங்க சொன்ன முறையில் பசுந்தீவனத்தை உற்பத்தி செஞ்சு கால்நடைகளுக்கு கொடுத்து உற்பத்தி திறனை பெருக்கி வருமானத்தை அதிகப்படுத்திடுறேன். ரொம்பவே சந்தோஷம்க்கா. அப்புறம் என்ன, ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க. கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். பால்வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால்வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். நாட்டில் நடமாடும் செல்வம், அவை நம் வறுமையை என்றும் வெல்லும். நாட்டில் நடமாடும் செல்வம், அவை நம் வறுமையை என்றும் வெல்லும். மாட்டையும் மாட்டையும் வளர்ப்போம், நல்ல மாற்றத்தை படைத்திட உழைப்போம். மாட்டையும் மாட்டையும் வளர்ப்போம், நல்ல மாற்றத்தை படைத்திட உழைப்போம். அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால்வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால்வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது.
பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதிய யுகத்தின் தேவையாகும். எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3 பங்கு, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்து கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். இலை வழி தெளிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் 2% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 2 மில்லிலிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். இந்த 2 பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம்.
இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.